ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2076வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை 8வது பாசுரம். அதனை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாசுரத்திலே இப்படி வைதிகர்களுக்குரிய வரம்பிலே நின்று சக்கரவர்த்தி திருமகனே, எம்பெருமான் ராமபிரானே சரணடையத்தக்கவன் என்று சொன்ன பின்பும் எம்பெருமானுடைய குணச்சிறப்பை உணர்ந்து அவனை சரணடையாமல் சம்சாரிகள் எப்போதும் போல உண்டு உடுத்து திரிவதையும் எம்பெருமானை குறித்து பொறுக்க முடியாத வார்த்தைகளை பேசுவதையும் கண்டு, இதற்கு காரணம் புறச்சமயங்களில் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஊற்றமேயாகும், ஆகையால் இவர்கள் கொல்லத்தக்கவர்களே என்று பெரிய பெருமாளை குறித்து அருளி செய்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்ப்போம். அவ்வளவு கோபம் அவருக்கு. வெறுப்போடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பு அரியனகள் பேசில் போவதே நோயது ஆகி குறிப்பு எனக்கு அடையும் ஆகில் குடுமேல் தலையை அங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமானகருளானே. வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பு அரியனகள் பேசில். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் எம்பெருமானை பார்த்து சொல்கிறார். நின்பால் பொறுப்பு அரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமா நகருளானே என்பதுதான் இன்றைய பாசுரம். பதவுரை பார்க்கலாமா? அரங்கமா நகருளானே வெறுப்பொடு பகவத் விஷயத்தை கேட்க பொறுக்காத வெறுப்புடன் கூடிய சமணர்களும் முண்டர் சைவர்களும் விதியில் சாக்கியர்கள் பகவத் தொடர்பான பாக்கியம் இல்லாத பௌத்தர்களும் நின்பால் சர்வேஸ்வரனான உன் விஷயத்தில் பொறுப்பு அரியனகள் பொறுக்க முடியாத விஷயங்களை பேசில் சொல்லுவார்களாகில் அதுவே நோயாகி அந்த நிந்தையே வியாதியாகி முடிந்து போவது சிறந்தது. அப்படியின்றியே எனக்கு பகவத் தூஷணம் பொறுக்காத எனக்கு குறிப்பு அடையுமாகில் தருணம் வாய்க்குமாகில் கூடுமேல் சக்தியும் இருக்குமேல் ஆங்கே பகவத் நிந்தை செய்த அந்த இடத்திலேயே தலையை அறுப்பதே கர்மம் கண்டாய், அவன் தலையை அறுத்து தள்ளுகையே எனக்கு செய்யத்தக்க காரியமாகும் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய பதவுரையாகும். அரங்கமா நகருளானே பகவத் விஷயத்தை கேட்க பொறுக்காத வெறுப்புடன் கூடிய சமணர்களும் சைவர்களும் பகவத் தொடர்பு எனும் பாக்கியம் இல்லாத பௌத்தர்களும் சர்வேஸ்வரனான உன் விஷயத்தில் பொறுக்க முடியாத விஷயங்களை சொல்வராகில் அந்த நிந்தையே நோயாகி முடிந்து போவது சிறந்தது. அவ்வாறின்றி பகவத் தூஷணம் பொறுக்காத எனக்கு சமயம் வாய்க்குமாகில் சக்தியும் இருக்குமாகில் பகவத் நிந்தை செய்த அந்த இடத்திலேயே அவர் தலையை அறுத்து தள்வதே என் செய்யத்தக்க காரியமாகும். முண்டர் என்றால் சைவர், விதி பாக்கியம் குறித்தல், ஒரு செயலை செய்ய நினைத்தலும் நினைத்தபடி முடிக்க சூழ்நிலை வாய்ப்பதும். பரமகருணையுடையவராய் பரமசாந்தரான இந்த ஆழ்வார் கொல்ல வேண்டும் என்று கூறலாமோ? எப்படி சொல்லுகிறார்? அப்படி வேதமும் பிற உயிர்களை கொல்லுவதை தடுத்துள்ளதே எனில் அந்த வேதமே பல பாகங்களில் அனைவருக்கும் நன்மையை கருதி யாகப்பசுவை கூட கொல்லலாம் என்று விதித்தது போலே இவரும் நிந்திப்பவர்களுக்கும் நன்மை உண்டாக கருதி கூறுகிறாராகையாலே குற்றம் இல்லை, குறையில்லை. பகவானை எப்போதும் நிந்திக்கிறவர்களுக்கும் அவர்களிடம் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நட்புறவு என்றும் கிடையாது. எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியாரே என்றார் திருமங்கை மன்னரும் பெரிய திருமொழி பிரபந்தத்திலே. இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வெறுப்பொடு சமணர் முண்டர் ஒரு பொருள் காரணமாகவோ பெண் காரணமாகவோ அல்லாமல்
எக்காரணமும் இல்லாமல் பகவானுடைய பெருமை காதிலே பட்டவுடன் வெறுப்பு ஏற்பட்டு முகம் சிவப்பவர்கள் இவர்கள். வேதத்தில் சொல்லப்படும் பகவானுடைய பெருமையும் அவனுக்கு ஆராதனமாயிருக்கும் ஜோதிஷ்டோமும் முதலான யாகங்களில் செய்யப்படும் பிராணிஹிம்சையும் சமணர்க்கும் சைவர்க்கும் பொறுக்க முடியாததாயிருக்கும். திருநாளில் பெருமாள் எழுந்தருளினால் தூக்கு போட்டுக்கொண்டு சாகக்கூடியவரும் பெருமாள் எழுந்தருளும் போது ஊதும் திருச்சின்ன ஒலி கேட்டால் முட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வெறுப்புடையவராயும் அல்லவா இருக்கிறார்கள் சைவர்கள். முண்டர் என்றது சைவரை. முண்டன் நீரன் திருச்சந்த விருத்தத்திலே சொல்லப்படுகிறது. முண்டன் நீரன் என்கிறபடியே அவனைப் போல மழித்த மொட்டையடித்த தலையை உடையவர்கள் அல்லவா அவன் அடியார்களான இவர்களும் இருப்பது. அன்றிக்கே சமணர் முண்டர் என்றது சமணரையே குறிப்பதாய் மொட்டையடித்து கொண்ட சமணர் என்றும் கூட பொருள் சொல்லலாம். விதியில் சாக்கியர்கள் எம்பெருமானுடைய பெருமையை அறிந்து அவனை சரணடைந்து அனுபவிக்கலாம்படியான பாக்கியம் இல்லாத பௌத்தர்கள். விதி என்றால் பாக்கியம் என்பது பொருள். நின்பால் பொறுப்பு அரியனகள் பேசில் அனைவருக்கும் பெரியவனாய் குணமுடையவர்களில் தலை சிறந்தவனான உன் விஷயத்திலே பொறுக்க முடியாத வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்றால் சமணர்கள் ஈஸ்வரனையும் அவனுடைய செல்வமான உலகத்தையும் இல்லை செய்பவர்கள். சைவர்கள் ஜீவனான சிவனை பரமாத்மாவாக கூறி பரமாத்மாவான நாராயணனை இழித்துரைப்பதையே இயல்பாக கொண்டவர்கள். இச்செயல்கள் எல்லாம் வைதிகர்களுக்கு பொறுக்க முடியாதவே அல்லவா? அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை தம்பாயால் சொல்ல கூசி பொறுப்பு அரியனகள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். தான் தீங்கு நினைந்த திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் 25ஆம் பாசுரத்திலே சொன்ன தான் தீங்கு நினைந்த என்று. அன்று இன்னாதன செய் சிசுபாலனும் என்று நாச்சியார் திருமொழியிலே சொல்வார். அப்படி எம்பெருமானுக்கு மனத்தாலும் வாக்காலும் பிறர் செய்யும் தீங்குகளை சொல்லவும் கூசுகின்றவர்கள் அல்லவோ ஆழ்வார்கள். பேசில் நம் செவிப்படச் சொல்வார்களானால். இந்த இடத்திலே ஒரு ஐதீகம் அனுசந்திக்கத்தக்கது. மகாபலி சக்கரவர்த்தி தன் பாட்டனாரான பிரகலாத ஆழ்வானிடம் சென்று எனது செல்வமான ராஜ்யம் குறைந்து கொண்டே வருகிறது, இதற்கு காரணம் என்ன என்று கேட்க பிரகலாத ஆழ்வான் சொன்னார், அசுரர்களுக்காக நீ தேவர்களை துன்புறுத்தினாய். அவர்கள் திருப்பார்கடலிலே சென்று எம்பெருமானை பற்றினார்கள். அவர்கள் இழந்த உலகங்களை அவர்களுக்கு மீட்டு தருவதற்காக எம்பெருமான் அதிதி வயிற்றிலே அவதரித்திருக்கிறான். உன் செல்வம் முடிந்தது என்றே கொள்ளலாம் என்று பிரகலாதன் சொன்னார். அதை கேட்ட மகாபலி பகவானை நிந்தித்தான். உடனே ஸ்ரீ பிரகலாதன் காதை பொத்திக் கொண்டு, கெடுவாய், என் முன்னே நீ எம்பெருமானை நிந்தித்தாய். இதைவிட என் தலை அறுத்திருந்தாயாகில் எனக்கு பெரிய உபகாரமாயிருந்திருக்கும். நீ இப்படி எம்பெருமானை நிந்தித்ததின் பலனாக உனது ராஜ்யத்தை இழக்க கடவாய் என்று சபித்தார் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் வைராக்கியமுடைய பிரகலாதன் ராஜ்யத்தை ஒரு பயனாக நினைத்து அரசு இழக்க கடவாய் என்று சபிப்பது பொருந்துமோ என்று நஞ்சியர் பட்டரை கேட்டாராம். நாயை தண்டிப்பதற்கு அது தின்கிற மலத்தை விலக்குவதுதானே வழி. அதுபோல மகாபலி பெரிதாக நினைத்திருக்கும் ராஜ்யத்தை அவனுக்கு இல்லாமல் போகும்படி சபித்தார் என்று பட்டர் அதற்கு பதில் அருளி செய்தாராம். போகப் பொருள்களான சந்தனத்தையும் வெற்றிலேயும் கிடைக்காமல் செய்வதுதானே ராஜகுமாரனுக்கு தக்க தண்டனை என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. போவதே நோயாகி சத்வகுணம் நிறைந்தவனாயிருந்த பிள்ளை திருநறையூர் அரையர். சத்வகுணம் நிறைந்தவராயிருந்த பிள்ளை திருநூர் அரையர் திருநாராயணபுரத்தில் எம்பெருமானுக்காக உயிரை விட்டது போலே எம்பெருமானை பற்றிய நிந்தையை கேட்டதே காரணமாக உயிரை விட வேண்டும். அல்லது உயிரை விடுவதற்கு துணிவில்லாமல் இருந்தால் பகவத் நிந்தனையை கேட்டு பொறுக்க மாட்டாமல் நிந்தித்தவர்கள் முகத்திலே விழிக்காமல் அந்த இடத்தை விட்டே போக வேண்டும் என்றும் கொள்ளலாம். போவதே நோயாகி குரோர் யத்ர பரிவாதோ நிந்தா வாபி பரவர்த்ததே கர்ணௌ தத்ர பிதாதௌ கர்த்தவ்யம் வா ததோன்யஹ.
இது மனு சொல்லக்கூடிய வாக்கியம். எந்த இடத்தில் ஆச்சாரியனை பற்றி அவதூறும் தூஷணங்களும் சொல்லப்படுகின்றனவோ அங்கு காதுகளையாவது அடைத்து கொள்ள வேண்டும், அந்த இடத்தை விட்டு அகலவாவது வேண்டும் என்று மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பு அடையும் ஆகில், முற்கூறியபடி தன் வாழ்வை முடித்து கொள்ளவோ அந்த இடம் விட்டு அகலவோ அவசியமில்லாதபடி எதிரிகளை அழிப்பதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கும் ஆகில், குறிப்பென கடையும் ஆகில். குறித்தல் என்றால் ஒரு காரியம் செய்ய நினைத்தலும் நினைத்தபடி முடிக்க சூழ்நிலை வாய்ப்பதும். கூடுமேல் தான் அவன் கையில் அகப்பட்டு அழியாதபடி எதிரியை அழித்து தப்பிப்போக வல்லமை இருந்ததாகில், இத்தகைய வல்லமை எளிதல்ல என்பதாய் ஏல் என்னும் பதத்தாலே காட்டுகிறார். தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம். எம்பெருமானை நிந்த செய்த இடத்திலேயே அப்படி நிந்தித்தவனுடைய தலையை அறுப்பதே செய்யத்தக்கது. ஒருவனுக்கு நன்மையின் பொருட்டு செய்யத்தக்கது கர்மம், காரியம் செய்யத்தக்கது எனப்படுகிறது. இந்த காரியமானது அவன் மேலும் பகவன் நிந்தை செய்வதை தான் கேட்காமல் ஒளியலாமாகையாலே தலை அறுப்பவனுக்கும் நன்மை விளைவிப்பதாகும். மேலும் மேலும் பகவானை நிந்தித்து தனக்கு துன்பத்தை விளைத்து கொள்ளாது ஒளியலாமாகையாலே தலை அறுக்கப்படுவனுக்கும் நன்மை விளைவிப்பதாகும். இது அக்னி சோமிய யாகத்தில் ஒரு பிராணியை கொல்ல வேண்டியிருந்த போதிலும் அதை கொல்லும் எஜமானனுக்கும் கொல்லப்படும் பிராணிக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதுபோல எங்கும் கொல்லுகிறவனுக்கும் கொல்லப்படுகின்றவனுக்கும் மறுமையிலும் நன்மையே என்பது அறியத்தக்கது. கண்டாய், இந்த உபதேசத்தை வேறு யாருக்கு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுக்கு விரோதிகளான ராவணன் முதலானோரை கொன்ற தேவரிற்கே இதன்படி நடக்க முடியும். அதனால் உம்மிடமே விண்ணப்பிக்கிறேன் என்கிறார். அரங்கமா நகருளானாய். இத்திருவரங்கத்தில் வந்து பள்ளி கொண்டிருப்பது விபவ அவதாரங்களுக்கு பிற்பட்டவர்களுடைய விரோதிகளை போக்குவதற்காக அல்லவோ? உன்னிடம் உன்னை பற்றி பொறுப்பரியனர்கள் பேசும் சமணர், முண்டர் முதலான விரோதிகளை போக்குவதும் உனக்கே கடமை என்பது கருத்து. பரம காருணிகராய், பரம தார்மிகராய், பரமசாந்தரான இந்த ஆழ்வார் கொல்ல வேண்டும் என்று சொல்லலாமா? மேலும் உலகினருக்கு 1000 தாய் தந்தையரை காட்டிலும் வாத்சல்யம் மிக்கதான வேதமும் ஜீவஹிம்சையை தடுத்துள்ளதே என்றால், ந ஹிம்ஸ்யாத் சர்வா பூதானி என்று யஜுர்வேதம் சொல்வதை பார்க்கலாம். ஜீவராசிகள் ஒன்றையும் கொல்லக்கூடாது என்று ஜீவஹிம்சையை தடுத்த வேதம் அதற்கு விலக்காக அக்னி சோமியம் முதலான யாகங்களில் அனைவருக்கும் நன்மையை கருதி யாகப்பசுவை கொல்லலாம் என்று விதித்தது போலே இவரும் நிந்திக்கிறவர்களுக்கும் நன்மையை கருதி கூறுகிறாராகையாலே குறையில்லை. பகவானை எப்போதும் நிந்திக்கிறவர்களுக்கும் அவரிடம் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கும் நட்புறவு என்றும் கிடையாது. எதிர்த்தட்டாய் இருக்கும் உறவே உண்டு. எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே என்று பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் சொன்னார் அல்லவா? எண்ணாத மானிடத்தை, எம்பெருமானை பற்றி எண்ணாத மனிதர்களை எண்ணாமல் இருப்பதுதான் வழி என்பது திருமங்கை மன்னன் அருளிய இந்த செய்தி. அற்புதமான ஒரு பாசுரம். கோபத்தில், வெறுப்பில் கொன்றால் கூட தவறில்லை என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வயிக்கலாம். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பு எனக்கு அடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமா நகருளானே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பிடித்த திருவரங்கன் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனை தவிர, அரங்கநாதனை தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.